சிம்ம ராசி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்ட ராசியாக இருக்கீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலை உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதலையும் என்ன மாதிரியான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது, அல்லது பின்னடைவு ஏதாச்சும் வருமா, அதுலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான விஷயத்தையும் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துலேயே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தா அது புரட்டாசி மாதமும் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் பெருமாளுக்கு ரொம்பவுமே உகந்த ஒரு மாதமாக இருக்குது. இப்படிப்பட்ட மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த நாளில் சில குறிப்பிட்ட தினத்தில் நீங்கள் சில விஷயத்தை செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அது என்ன விஷயம், அதை எப்படி செய்யணும், இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்திலுமே நன்மையும் வரணும், நல்லது உண்டாகணும். எல்லோருக்குமே நீங்கள் எல்லா விதத்திலுமே நல்லது செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கஷ்டத்தை தாண்டி வரதா இருக்கும். அப்படி வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானோட வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும். சிம்ம ராசிக்கு சிவபெருமானோட பரிபூர்ண அருளுமே கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கவும் நல்லது உண்டாகவும் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமையில் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடக்கணும், விரைவில் நன்மை உங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு மனமாற நினச்சிக்கிட்டு அந்த பதிவு பண்ணுங்கள். நன்மை உங்களுக்கு நடக்கும். விரைவில் நீங்கள் நினச்ச வாழ்க்கையின் முன்னேற்றம் உண்டாகும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்லது நடக்க நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா நல்லதும் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். நீங்கள் எப்போவுமே பாருங்கள், பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் நினச்ச முடிவை மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட சொல், சிந்தனை, செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேகம் இருக்கும். ஆனால் நீங்கள் சிறப்பாக செய்கிற விஷயத்தில் அதற்கான பலனையுமே உடனே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக கோபம் படக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலுமே இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்தையுமே நல்லதாக செய்வீங்க. ஆனால் கோபம் உங்களை நிறைய விஷயத்தில் பின்னடைவு கொடுத்துருக்கோம். இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள், பின்னாடி இருந்துட்டு குறை சொல்கிறது, கூட இருந்துட்டு துரோகம் செய்கிறது, இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரியான நபர்களை உங்களோட பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தான் ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா நீங்களுமே எல்லாருக்குமே உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால பொய் பித்தலாட்டம் பேசுகிறவங்கள சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை பெறணும் அப்படின்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா பெரும்பாலும் நீங்கள் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை அடைய முடியும். அதுக்கு தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க. எல்லா விதத்துலையுமே நன்மை சேரும், நலன் உண்டாகும். சுகஸ்தானம் உங்களோட தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தந்தை, தாய் மீது அதிகமாக பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் தாயின் அன்புக்கு உரித்தான ஒரு நபராக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமையுதுன்னு பார்த்தா ரொம்பவுமே வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்குது. சிவபெருமான பரிபூர்ணமாக மனதார வேண்டிட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க. அந்த வேலையில் வரக்கூடிய பிரச்சனை, தடை, தாமதம் எல்லாமே நீங்கிடும். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதையாக இருக்கும். சிவபெருமானோட பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமான்னு கேட்டால் தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய வேலையுமே ரொம்பவுமே தாராளமாக நீங்கள் துவங்கலாம். எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை சரி பண்ணி பார்த்துட்டு, சரி செய்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. நல்லது உண்டாகும். புதுசாக சொத்து வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது, வண்டி வாகனம் போன்ற நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு, நிறைய மனசஞ்சலம், நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒன்று போனால் ஒன்று, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் நெருக்கடியவே கொடுத்துருக்கும். இதெல்லாம் எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ வந்து அந்த வருத்தம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு தான் உண்டாகிருக்கு. அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கவனமாக மட்டும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இருந்தால் நன்மைகளை பெரிய அளவில் கூட பெற முடியும். ஒருபோதும் உங்களோட மனதுக்கு சரியில்லாத விஷயத்த செய்யாதீங்க. யார் சொன்னாலுமே செய்யாதீங்க. ஏன்னா சிலர் வந்து பேராசையை காட்டிட்டு இந்த நேரம் நல்லா இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பின்னடைவு அடையக்கூடாது அப்படின்னு நினச்சா பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. கூட இருக்கிறவங்க சில விஷயத்த சொல்லி பேராசை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒத்து போகாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சரியாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குறுக்கு வழியை மட்டும் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் தேர்ந்தெடுக்கவே கூடாதுங்க. எவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் அரசுக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடாதீங்க. அது பெரும்பாலும் பின்னடைவு உங்களுக்கு கொடுக்கக்கூடும். இந்த மாதம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் மனதுக்கு அமைதியான சூழல் உருவாகும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களை பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியுமே நீங்கள் யோசித்து தான் வைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஞான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேது வந்து ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் மனதில் வீண் குழப்பம் வரலாம், குடும்பத்தில் நெருக்கடியும் வரலாம். செஞ்சுட்டு வர தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். மேலதிகாரிகள் கிட்ட சண்டை சச்சரவு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும். உங்களோட லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தா ரொம்பவுமே சாதகமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தியோ திறமையோ உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பாருங்கள், நினச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகம் அமையக்கூடிய மாதம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களோட மனதில் தெளிவு பிறக்கும், தோற்றத்தில் கூட பொலிவு வரும். மற்றவங்க மத்தியில் கம்பீரமாக வலம் வர போகிறீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போயிடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு இதெல்லாமே நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். வியாபாரிகள் மத்தியில் கூட செல்வாக்கு உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக கண்டு வச்சிருந்த கனவு இப்போ நனவாகும். அதே போல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேது பகவான் வந்து தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் சில நெருக்கடிகளை கூட கொடுப்பாரு. அதை கண்டு கலங்காமல் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டால் நன்மையை பெற முடியும். உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். மனதில் உறுதியாக இருக்கணும். எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பான செயல்களில் சிறப்பான முன்னேற்றம் வரும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க, நல்லது உண்டாகும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலுமே நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, போட்டி இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். பணவரவு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்க கூட வரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாதம் முழுசுமே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பால், அதாவது செவ்வாயால் தைரியம் அதிகரிக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சகோதரர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கூட கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சி செய்த வாய்ப்புகள் இப்போ வெற்றி வாய்ப்பாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த புரட்டாசியில் என்ன விஷயத்தை செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? புரட்டாசி மாதம் பெரும்பாலும் பெருமாளுக்குரிய மாதமாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும். தமிழ் மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதங்கள் இந்த புரட்டாசியும் ஒரு மாதமாக இருக்குது. பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே புண்ணியம் தரும் ஒரு விஷயமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் செய்கிற தானம் ரொம்பவுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரட்டாசியில் ஏராளமான நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்குது. அதுவும் புரட்டாசியில் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் பௌர்ணமி திதியாக வருது. இந்த நாளில் நீங்கள் நாராயணன் வழிபாடு செய்துவதன் மூலம் நன்மையை பெற முடியும். சனிக்கிழமை ரொம்பவுமே உகந்தது. புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சால் மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஆண்டிற்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்கிறது நன்மையை கொடுக்கும், நல்லது உண்டாகும்.
உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பெருமாளின் அருளால் எல்லா விஷயத்திலுமே சிம்மராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மை கிடைக்கவும் நல்லது உண்டாகவும் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மை உங்களுக்கு வந்து சேர உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.